அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில பேரை பார்த்துருப்போம், 5 வேளை கரெக்டாக தொழுவாங்க, குரான்லாம் எடுத்து படிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கேட்க முடியாது. அடுத்தவங்களை இழிவாக பேசுகிறது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறது, இந்த மாதிரியான செயல்கள். இவங்க 5 வேளை தொழுதும் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மோசமானவர் யார் என்றால், எவருடைய தீய குணத்தை கண்டு மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறாங்களோ, விரண்டு ஓடுறாங்களோ, அவர் தான் அந்த மறுமை நாளில் மிக மோசமானவர் அப்படின்ட்டு. அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழுகிறோமோ, நன்மையான காரியங்களை செய்கிறோமோ, அதுபோல் மக்களிடத்தில் அன்பாக நடக்கக்கூடியவர்களாக, கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பி இருக்கின்றார்களோ அவர்கள் பேசுனா நீங்கள் நல்லதே பேசுங்க, இல்லை வாய் மூடி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெறக்கூடிய மக்களாக, எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.